சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றே இந்த சாயப்பா சொல்லக்கூடிய இந்த செய்தி எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் நீ முடிவில் புரிந்து கொள்ளலாம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய துணையின் இல்லத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் ஜோதிடத்தை நாடி சென்றார்கள். அதுவும் வெற்றிலை ஜோதிடத்தை சென்றிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஏதாவது ஒன்றை செய்து உன்னை உன் துணையிடம் இருந்து பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. தான் எதை செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்படவில்லை. எப்படியாவது உருண்டு புருண்டு பிரித்துவிட்டால் அது போதும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். இதற்காக இவர்கள் செய்த பல முயற்சிகளும் கை கொடுக்காமல் போனதனால்தான் இப்போது இந்த ஜோதிடத்தை நாடி சென்றிருக்கிறார்கள். எப்படியும் அவர்களுக்கு சாதகமாகத்தான் பதில் கிடைக்கும், அதனை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இவர்களை அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் அங்கு சென்று இருந்தார்கள். ஆனால் அங்கு நடந்தது என்னவென்று இந்த அப்பா உனக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய். முதலில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திய ஆச்சரியங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள். ஏனென்றால் சந்தோஷத்திற்கு பின்னால் உனக்கு கஷ்டம் வந்தால் அது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். அதே நேரத்தில் வேதனைக்கு பின்னால் உனக்கு சந்தோஷம் வந்தால் நிச்சயமாக உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக அதனை உன்னால் இந்த வாழ்க்கையாக மாற்ற முடியும். நீ நினைத்தது போல என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. எவ்வளவோ துன்பங்களை தாண்டிய உனக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று கை கொடுத்து உதவியது உண்மை. அதை இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்களினுடைய மனப்போக்கு எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. உன்னுடைய ஒட்டுமொத்த கவலைக்கும் காரணம் ஒரு நேரம் நாம் தான் உலகம் என்பது போல நடந்து கொள்கின்றார்கள். அதே சமயம் இன்னொரு நேரத்தில் நமக்கு அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல நடந்து கொள்கின்றார்கள். எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் இவர்களோடு நல்லபடியாக வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் சில காலத்திற்கு பிறகு என் குழந்தை புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய துணையானது எந்த விஷயத்தையும் தானாக முடிவெடுக்கவில்லை. தன்னிடத்தில் நல்ல அன்போடும் நல்லபடியாகவும் நடக்கின்ற தன்னுடைய துணையானது ஒரு நொடியில் தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்கிறது. சற்றென்று ஒரு நொடியில் தன் மனதில் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? யாரோ ஒருவரால் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை கிடைத்து கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவரால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது யார் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்த பொழுது உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருக்கின்றவர்கள்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நிச்சயமாக என் குழந்தை மனம் உடைந்து போவாய். உனக்கென்று சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நீ செவி கொடுத்து கேட்டு உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். சாயப்பா நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும். எதற்காக இவர்கள் உன்னை பிரிக்க நினைக்கிறார்கள், எதற்காக இந்த வாழ்க்கை உன்னை வாழ விடக்கூடாது என்று யோசிக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனையோ சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை நீ பெற வேண்டும் என்று நினைத்தது, பல கனவுகளோடு நுழைந்த வாழ்க்கை இது கிடைக்கவில்லை. ஆனால் இங்கு உனக்கான நிம்மதி கிடைக்கவில்லை என்னும் பொழுது நீயும் மிகுந்த மனவேதனைப்பட்டால் என்பது உண்மைதான். இருந்தாலுமே மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னுடைய துணையின் மனநிலை மாறுகிறதே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் உன்னோடு நல்லபடியாகத்தான் இருக்கின்றார். அதனால் நீ கஷ்டங்களை மறந்து அவர் கொடுத்த சந்தோஷங்கள் நினைத்து அவரை விட்டு பிரிய ஒருபொழுதும் நீ நினைத்திருக்கவில்லை. அவரை விட்டு பிரிய ஒருபொழுதும் நீ சிந்தித்திருக்கவில்லை. அதனால் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த அப்பா நானும் ஆசைப்பட்டு இருக்கின்றேன். சரி, இதனை என் குழந்தைக்கு சரி செய்து கொடுத்து விடலாமே, என் குழந்தைக்கு வாழ்க்கையில் யாரால் பிரச்சனையோ அதனை நாம் தீர்த்து விடலாமே என்று சொல்லி நான் என் பிள்ளைக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து நான் அங்கே உன்னை தேடி வந்த பொழுது நான் அங்கு கண்டு கொண்ட விஷயம் என்ன தெரியுமா?
நான் உனக்கு நல்லதை செய்யவும், உன் வாழ்க்கையில் இடைஞ்சல்களை உருவாக்குகின்றவர்களுக்கு நல்ல புத்திமதி கொடுக்கவும் நான் அங்கே சென்று பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். அங்கே இது போன்ற ஜோதிடத்தை நாடிச் சென்று உனக்கு மிகப்பெரிய அழிவை கொடுக்கவும், உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும் முயற்சிகள் நடக்கிறது என்று. என் அன்பு குழந்தையே, இதுவெல்லாம் நடந்தது நல்லபடியாகவே இருக்கட்டும், நடந்தபடியாகவே போகட்டும். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இந்த சாயப்பா இது போன்ற செயல்களை செய்பவர்களை விட்டு விடுவேன், நான் என்ன ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இவர்கள் பார்த்த ஜோதிடத்தில் அவர்களுக்கு கிடைத்த பதில்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறியது. உன்னை பற்றி சொல்லும்பொழுது அவர்கள் அந்த ஜோதிடத்தில் உன்னை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு இவர்கள் வாயடைத்து நின்றார்கள். மிகுந்த மன கஷ்டத்திற்கு ஆளானார்கள். இனிமேல் ஒரு பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று மனம் மாறி இருக்கிறார்கள். அப்படி என்ன சொல்லி இருப்பார்கள், அப்படி எந்த விஷயத்தை இவர்கள் சிந்தித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதனை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட நினைக்கின்றேன். இதனை நான் உனக்கு வெளிப்படையாகவே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டதையெல்லாம் நிறுத்திவிட்டு, இனி உன்னோடு இந்த சாயப்பா இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் சரியாக புரிந்து கொள். ஆனால் இந்த ஜோதிடத்தில் சொன்ன விஷயம் எதுவுமே இந்த அப்பா சொல்ல வைத்தது கிடையாது. அவர்கள் சொன்னதுதான் உண்மையும் கூட. நீ அப்படிப்பட்ட குழந்தைதான். எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? அவர்கள் உன்னை அழிக்கவும், உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும் நினைத்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த ஜோதிடத்தில் கிடைத்த பதில் என்ன தெரியுமா? எத்தனையோ நல்லதை செய்கின்ற ஒரு குழந்தை, இந்த குழந்தை உங்கள் குடும்பத்தில் இல்லை என்றால் உன் குடும்பம் நடுத்தெருவில் நிற்கும் என்று, உன்னுடைய குடும்பத்தில் இந்த குழந்தை இருப்பதினால்தான் ஏதோ ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்றும், உன் இல்லத்திற்கு வந்தவரை நீ விரட்ட நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் குடும்பமே நிலை குலைந்து போகும் என்றும், இவர்கள் இருக்கும் வரைத்தான் சிறப்பு. இவர்கள் இங்கிருந்து சென்று விட்டால் உன் குடும்பத்திற்கு ஒருபொழுதும் இல்லை மதிப்பு. இனி இவர்களின் காலடியில் விட வேண்டிய காலகட்டம் வரும். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இவர்களை ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது. எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இவர்களோடு அனுசரித்து போக பழகி கொண்டால் இந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழும். இல்லாது போனால் உன் குடும்பத்திற்கு வருகின்ற அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் குடும்பத்தில் இருக்கின்ற இவர்களினுடைய வாழ்க்கை துணையான இவர்கள்தான் இத்தனை நாளும் உன் குடும்பத்தை தாங்கி பிழைத்து நிற்கிறார்கள். அப்பா சொல்லும்போது என் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இது பெண் குழந்தைக்கா இல்லை ஆண் குழந்தைக்கா என்று. என் குழந்தையே, இருவருக்கும் பொருந்தும் நான் சொல்வது. உன் இல்லத்தில் வந்திருப்பது மருமகளாக இருக்கும் பட்சத்திலும், உன் இல்லத்திற்கு வந்திருப்பது மருமகனாக இருக்கும் பட்சத்திலும் என் குழந்தை அவர்கள் துணையிடமிருந்து பிரிக்க நினைக்கின்ற உன்னை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை விட்டு விடாது. உனக்கு ஏகப்பட்ட துன்பங்களை கொடுத்து, ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லிக் கொடுத்து, உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விடும் என்று தான் இந்த அப்பா சொல்கின்றேன். எந்த ஒரு உறவையுமே நாம் பிரிக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் பேரதிசயங்களும் மிகப்பெரிய மாற்றங்களும் நடக்கும். மிகப்பெரிய நம்பிக்கைகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கும். அப்பா சொன்னது போல என் குழந்தை, எப்பொழுதும் உன்னை பற்றி புரிந்ததா? உன்னை உன் துணையிடமிருந்து இவர்கள் பிரிக்க நினைத்தார்கள். ஆனால் தெய்வம் வாழ்நாள் முழுவதும் உன்னை அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாதபடிக்கான நல்ல வாக்கினை அவர்களுக்கு கொடுத்து விட்டது. இதிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனி ஒருபொழுதும் அவர்களால் மீண்டு வர முடியாது. எப்பொழுதும் நீ இந்த குடும்பத்தை விட்டு செல்கின்றாயோ அப்பொழுதே அந்த குடும்பம் சீர்குலைந்து போகும். அந்த குடும்பத்தில் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வரும். மேலும் மேலும் பல இன்னல்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்படியாக ஒவ்வொன்றையும் சரிவர புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் என் குழந்தை, நிச்சயமாக இந்த சாயப்பா என்ன நடத்துகிறார் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இவர்கள் சென்ற இடத்தையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன். இவர்களுக்கு கிடைத்த பதிலையும் நான் சொல்லிவிட்டேன். நீயாக இரு. உன்னுடைய இயல்பிலிருந்து ஒருபொழுதும் மாறாதே. நிச்சயமாக இவர்கள் உன் காலடியில் விடுகின்ற நேரம் வரும். அவர்கள் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற நேரம் வரும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நிமிடத்தை நாம் இந்த வாழ்க்கையில் சரியாக அனுபவிக்க கற்றுக்கொண்டோமானால் இனி இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒட்டுமொத்த மன நிறைவையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
நீ வணங்குகின்ற உன் அப்பா எப்பொழுதுமே ஒருபொழுதும் உன்னை நடுத்தெருவில் விட்டுவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொள். நான் இருக்கும் உனக்கு கொடுப்பதை எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு தந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு பயக்கும். உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அவர்கள் துணையோடு சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, ஆனால் நீ மட்டும் உன் துணையை பிரிய வேண்டுமா, ஆனால் இதுவெல்லாம் தெய்வம் பார்த்து கொண்டு இவர்களை விட்டுவிடுமா? இப்பொழுது கிடைத்த பதிலே இவர்களுக்கு மிகப்பெரிய செருப்படியாக இருந்திருக்கும். இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.